வணக்கம், நான் பூமதி கோபாலகிருஷ்ணன். வெல்கம் டு பூமாஸ் ஃபெதர்ஸ். இன்றைக்கி நம்ம எல்லா ஃபெஸ்டிவல் டைம்லேயுமே செய்யக்கூடிய சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச சுலியம். இது சுசீயம், சீயம், சுய்யம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதத்தில் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் சுய்யம் சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி டீ கடைகளில் இதை போடுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். வெளி கோட்டிங் ஒரு உளுந்த வடை, அதாவது வெங்காயம் எதுவுமே சேர்க்காம ஒரு உளுந்த வடை இருக்க மாதிரி பஞ்சு போலையும் உள்ளே அந்த பூரணை வச்சு நல்லா வடை சைஸில் நல்லா பெருசாகவே போடுவாங்க. பொதுவாகவே இதை வடை பேசிஸில் நம்ம வீடுகள்லாம் நம்ம செய்ய மாட்டோம். சும்மா ஒரு மேலாக ஒரு அவுட்டிங் ஒரு லேயர் இருக்க மாதிரி தான் செய்வோம். ஆனால் நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயும் ரொம்ப சிரமப்படாமல் ஒரு அரை மணி நேரத்திலேயே நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் கடலை பருப்பை குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மூழ்கிற அளவுக்குனா ஒரு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நம்ம விசில் வச்சு விட்டுடலாம். ஒரு 7லேருந்து 8 விசில் வரைக்கும் வரட்டும். விசில்லாம் நல்லா அப்புறம் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இந்த மாதிரி முழுசாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா வெந்திருக்கும். ஸோ இதை அப்படியேவும் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுடுங்க. இதில் கொஞ்சம் கூட சூடே இல்லாத அளவுக்கு நல்லா ஆறணும். அது எவ்வளோ நேரம்னா ஒரு 10 நிமிஷம் தான் எடுத்துக்கும். நல்லா ஆறிடும். ஸோ ஆறினதுக்கப்புறமா அதை அப்படியே ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 பல்ஸ் கொடுத்தாலே இந்த மாதிரி நல்லா கரகரப்பாக கிடச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம இதில் வெல்லம் சேர்க்க போகிறோம். 1 கப் கடலைப்பருப்புக்கு 1 கப் வெல்லம் ரொம்ப கரெக்டான அளவாக இருக்கும். இந்த வெல்லத்தில் மணல் தூசி எதுவுமே இல்லை அப்படின்றதுனால நான் இதை அப்படியே சேர்த்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக 3/4 கப் வரைக்கும் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது நான் நல்லா துருவி சேர்த்துருக்கேன் அப்படின்றதுனால இது நல்லாவே அரைப்பட்டு கிடச்சிடும். நீங்களும் இதை நல்லா துருவிக்கோங்க. இல்லைன்னா நல்லா குட்டி குட்டி பீஸாக தட்டிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வெல்லம் நல்லா அரைப்படாமல் ஒரு மாதிரி அங்கன்னு இருக்க மாதிரி இருக்கும். நான் நல்லா துருவி சேர்த்ததுனால சும்மா நான் பல்ஸ் கொடுக்குறப்பே இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு மிக்ஸ் ஆகலை அப்படின்னா கீழ் போர்ஷனில் அது போய் நின்றுக்கும். ஸோ நீங்கள் ஸ்பூன் வச்சுட்டு அதை மேலே எடுத்து விட்டுட்டு மேல் போர்ஷன்லாம் கீழே போக வச்சுட்டு மறுபடியும் பல்ஸ் கொடுத்திங்கன்னா சரியாயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடச்சிருந்த அந்த பருப்பும் இந்த வெல்லமும் நல்லா கலந்துருச்சு. இனி இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் சில் கட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தேங்காய் போட்டுட்டு நல்லா துருவிட்டு அப்புறமா நீங்கள் பருப்பும் வெல்லமும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இப்போ துருவி இருக்கிறதுனால இப்போ 1/2 கப் தேங்காய் போட்டுட்டு அது கூடயே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இது 2ஐயும் சேர்த்துட்டு அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்க போகிறேன். பூரணத்துக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்ம அரைச்சாச்சு. ஸோ இனி இதை பால் மாணிக்கு உருட்ட வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். இது நல்லாவே உருட்ட வருது. ஒருவேளை உங்களுக்கு வரல அப்படின்னா அந்த பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துட்டு நீங்கள் இந்த பால் சைஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். நம்மளோட பூரணம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் இதை எக்ஸ்ட்ரா நம்ம ஃப்ளேவர் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் 2 ஸ்பூன் நெய் உருக்கிட்டு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துக்கல, கடை ஸ்டைலில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏதாவது மிக்ஸ் ஆகாமல் இருந்தாலும் இருக்குன்றதுனால நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறமா நம்ம பால் பிடிச்சி வச்சிடலாம். இப்போ பூரணம் ரெடி. வடைக்கு தேவையான அந்த மாவு. இப்போ நம்ம அந்த மாவுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவு தாங்க யூஸ் பண்ண போகிறோம். இட்லி மாவில் இது கரெக்டாக வருமா, அதே மாதிரி பர்ஃபெக்டாக வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். என்ன ஒன்று அப்படின்னா அந்த இட்லி மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கும் அந்த பேட்டர். ஆனால் இந்த வடைக்கு ரெடி பண்ணுற அந்த பேட்டர் ரொம்ப கெட்டியான பேட்டராக இருக்கும். நார்மலாக நம்மளோட இட்லி மாவுக்கு நம்ம எடுத்துக்கிற மெஷர்மெண்ட் தாங்க இதுக்கும் எடுத்துப்பாங்க. இப்போ 1 கப் ரைஸ் அப்படின்னா 1/4 கப் உளுந்து அந்த அளவுக்கு நம்ம எடுத்துப்போம். அதே கணக்கு தான் இதுக்கும் எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவே நம்ம எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் புளிச்ச இட்லி மாவாக இருந்தால் ரொம்பவுமே சுவையாக அருமையாக இருக்கும். ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் நீங்கள் அரைச்சி அப்படியே புளிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் உடனே எடுத்துக்கலாம். இல்லை புளிக்க வைக்காமல் எடுத்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னா அப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்கும். நம்ம இந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம மைதா சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் எடுத்திருக்க இட்லி மாவை பொறுத்து நான் மைதா சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க அந்த இட்லி மாவு கன்சிஸ்டன்சி பொறுத்து நீங்கள் மைதா ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ எப்படி எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா 1/2 கப் வரைக்கும் மைதா மாவு சேர்த்துட்டு அதுக்கு 3 கப் வரைக்கும் இட்லி மாவு சேர்த்துக்கிட்டா எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்படி எடுத்து இப்படி போடுறப்ப நல்லா பால் மாதிரி விழுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும்.
ரொம்பவும் கெட்டியாக போயிடக்கூடாது, கல் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நார்மலாகவே அது புளிச்ச இட்லி மாவு தான் அப்படின்றதுனால உள்ளே நல்லா சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷ்ஷான மாவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வரைக்குமே நீங்கள் ஆப்ப சோடா, அதாவது பேக்கிங் சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம 2த்துக்குமே உப்பு சேர்க்கலை. பூரணத்துக்கு வந்து நம்ம வெல்லம் தான் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால நம்ம உப்பு சேர்க்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லைங்க. ஏன்னா அந்த வெல்லத்திலே நார்மலாக உப்பு இருக்குன்றதுனால அதுவே நல்லா சுவை தூக்கி தான் கொடுக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம வடைக்கு எடுத்திருக்க அந்த பேட்டர் இருக்கு இல்லையா, அதுலேயும் உப்பு வந்துட்டு சரிக்கு சரியாக இல்லாமல் பாதி உப்பாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு சேர்த்துருந்ததுனால நான் இப்போ சேர்த்துக்கல. நம்ம மைதாவும் அப்புறமா சேர்த்துருக்கோன்றதுனால அந்த இது வந்து கரெக்டாக பேலன்சிங்காக இருக்கும். ஸோ உப்பு வந்து நீங்கள் இட்லி மாவில் போட்டிருக்கீங்களா இல்லையான்றதை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உள்ளுக்கும் வெளிக்கும் 2க்குமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி எடுத்து போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு தேவையான பூரணம் மட்டும் நான் இப்போ உருட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம போட்டுட்டு அது வந்துட்டு இருக்க கேப்பில் செகண்ட் பேட்சுக்கு தேவையான பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2-3 டெக்னிக் வந்துட்டு நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பூரணம் நிறையா இருக்கணும், மேலே இருக்க அந்த லேயர் வந்துட்டு கொஞ்சமாக இருந்தால் போதும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பூரணத்தை சும்மா அப்படியே வச்சுட்டு மாவாலே மேலே போட்டுடுங்க. பூரணத்தை மட்டும் பிடிச்சு அப்படியே எடுத்துட்டிங்கன்னா அந்த மேலாக லேயர் மட்டும் நல்லா கோட் ஆகிருக்கும். அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ செகண்ட் ஒன்று போட்டு காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் வடை மெத்தடில் போடலாம். இப்போ எப்படின்னா இதை ஃபஸ்ட்டு போட்டு உள்ளே வந்துட்டு அமுக்கி விட்டுடுங்க. அந்த மாவுக்குள்ளே பாதி போயிடும். மேலாக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மாவை அள்ளி போட்டுட்டு நம்மளுக்கு அவுட்டர் லேயர் வந்துட்டு நல்லா பெருசாக வடை மாதிரி இருக்கணுன்றதுனால கை கொஞ்சம் நல்லா பெருசாக விரித்து வச்சு மாவையும் சேர்த்து அள்ள பார்க்கணும். அப்படி அள்ளுறப்போ நம்ம கை கீழே போன உடனேவும் அந்த பூரணம் எங்கே இருக்குதுன்னு தான் தேடி கண்டுபிடிச்சி அப்படியே தூக்க பார்க்கும். அப்படி பண்ணாமல் நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போயிட்டு கீழே இருக்க மாவையும், அதாவது அந்த பூரணத்துக்கு கீழேயும் கொஞ்சம் மாவு கோட்டாயிருக்க மாதிரி சேர்த்து அள்ளிட்டு வந்துடணும். அள்ளிட்டு வர்றப்பையும் நம்ம கையில் வந்துட்டு மேல் புறத்துலலாம் மாவு ஓட்டிகிட்ருக்கோம். அதை அழகாக கிண்ணத்துலேயே நீங்கள் இந்த மாதிரி வலிச்சு விட்டுட்டு நீங்கள் அப்படியே எண்ணெயில் இதை விட்டுடலாம். மிதமான தீ வச்சு நம்ம இதை வந்து பொரித்து எடுத்துக்கணும். டக்குன்ட்டு இது பொரிஞ்சிடும், ரொம்ப லேட்லாம் ஆகாது. இப்போ நம்ம ரொம்ப கம்மியாக வச்சோன்னா எண்ணெய் நிறைய குடிச்சிடும், ரொம்ப அதிகமாக வச்சோன்னா உள்ளே வேகாமல் போயிடும். ஸோ பார்த்து பொரிச்சுக்கோங்க. இது நல்லா செவக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு லைட் கோல்டன் கலர் வந்த உடனே கூடயும் நம்ம இதை எடுத்துக்கலாம். இன்னும் இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம அந்த கரண்டி வச்சு இதை தூக்குறப்போ வெயிட் வந்துட்டு நல்லா லாஸ் ஆகிருக்கும். அதுவும் இல்லாமல் சத்தமும் நல்லா கேட்கும். அந்த டைமில் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த பேட்ச்லாம் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட அந்த 1 கப் கடலைப்பருப்புக்கு நம்மளுக்கு 30 வடை வரைக்குமே கிடைக்கும். இல்லை உங்களுக்கு அவ்வளோ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 1/2 கப் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம இந்த பூரணம் வந்துட்டு நம்ம நிறைய இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். கொழுக்கட்டை, பருப்பு போலி, அப்புறம் இதையே வந்து மோதகம் மாதிரி ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ரெடி பண்ணி பாதியை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் மறுநாள் விட்டு கூட நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். கடாய் ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் வடை வந்து சேர்த்து செஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஏன்னா அது நிறைய வடை இருக்கிறதுனால அந்த ஹீட் வந்துட்டு ரொம்ப ஈவனாக பரவி எல்லாமே கரெக்டாக வெந்து வரும். நம்ம இதை பொரிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேயும் ரொம்ப அருமையாக அந்த ஸ்வீட் ஸ்மெல் வந்துட்டு நம்ம வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குங்க. நம்ம கடைகளில் சாப்பிட்ற மாதிரியேவும் அப்படியே அந்த அவுட்டர் லேயர் வந்துட்டு நல்லா கிறிஸ்பாக கரகரப்பாக இருக்கும். உள்ளே வந்துட்டு நல்லா சாஃப்டாகவும் அப்புறமா அந்த இனிப்பான பூரணமும் ரொம்ப அருமையாக இருக்கும். குட்டி குழந்தைங்க கூடயும் ரொம்பவுமே பிடிக்கும். ரொம்ப ரொம்ப அருமையாக அப்படியே கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. ஆனால் கடைகளில் இன்னுமே பெரிய சைஸில் போடுவாங்க. அந்த அவுட்டர் லேயர் மட்டுமே பெருசாக இருக்கும். அவங்க வந்துட்டு ரொம்பவுமே எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அந்த வடை போடுறதுல. அப்புறம் வந்துட்டு நல்லா பெரிய சட்டியில் நிறைய ஆயில் சேர்த்துட்டு போடுவாங்க. நம்ம வீட்டு யூஸ்க்கு வந்துட்டு நம்ம இந்த மணிக்கே பண்ணிக்கூடையும் நம்மளுடைய மலரும் நினைவுகளுக்கு உயிர் கொடுத்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட டிஸப்பாயின்மெண்ட் ஆகவே மாட்டீங்க. ரொம்ப 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 அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பொம்மாஸ் ஃபெதர்ஸை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் அப்பியர் ஆகும். அதில் நீங்கள் ஆளை கிளிக் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட மொபைலுக்கே தேடி வந்துடும். தேங்க்யூ.